அழகுக்கு அழகு சேர்க்கும் எளிமையான குறிப்புகள் சொல்லி பாருங்க. மினுமினுன்னு இருப்பீங்க. உயிரற்ற பொருளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உடலுக்கும் செருமத்துக்கும் கொடுத்தாலே எந்த விதமான பராமரிப்பும் செய்ய வேண்டியிருக்காது. ஆனால் சிறிய விஷயம்தானே என்று அலட்சியப்படுத்தும் விஷயங்கள் கூட சருமத்தின் பொலிவை குறைக்க செய்துவிடும். அன்றாடம் நீங்கள் உங்கள் சருமத்துக்கு செய்ய வேண்டிய எளிமையான குறிப்புகளே உங்கள் சருமத்தை பாதுகாக்க போதுமானதாக இருக்கும். அதுவும் செலவே இல்லாமல். ஆனால் தொடர்ந்து இந்த பராமரிப்பை செய்து வந்தாலே நாளடைவில் உங்கள் மிளிரும் அழகில் நீங்களே உற்சாகம் அடைவீர்கள். அப்படியான அழகு குறிப்பு குறித்து தெரிந்து கொள்வோம். தூக்கம் அவசியம். சரும பிரச்சனைகள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் சம்பந்தப்பட்டவையே. தூக்கமின்மை பிரச்சனை மன அழுத்தத்தை அதிகரித்து விட வாய்ப்புண்டு. இதனால் அழகும் ஆரோக்கியமும் பாதிப்பதாக ஆய்விலும் கண்டறியப்பட்டுள்ளது. தூக்கமின்மை இருக்கும் போது அவை சங்கிலி தொடர் போன்று பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியது. தினமும் குறைந்தது 7 மணி நேரம் முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். அதிலும் ஆழ்ந்த இடைவெளி இல்லாத தூக்கமாக இருக்க வேண்டும். இதனால் சருமம் மந்தமாகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுத்தமான நீரில் முகத்தை கழுவுங்கள். தூங்கி எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை சுத்தமான நீரில் 5 முறையாவது கழுவி விட வேண்டும். பெரும்பாலும் முகத்துக்கு அதிக நறுமணம் கொண்ட சோப்பு பயன்படுத்த வேண்டாம். முகத்தில் இருக்கும் அழுக்கை நீக்க வேண்டும் என்று விரல் நகங்கைகளை பயன்படுத்தி தேய்ப்பதோ செய்யக்கூடாது. வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவ வேண்டும். அதிக சூட்டோடு வெந்நீர் பயன்படுத்துவது சருமத்துக்கு நல்லது கிடையாது. சருமத்தை குளிர்ச்சியாக்க சருமம் வறட்சி ஆகாமல் பார்த்து கொள்ள நீர்ச்சத்து போதுமான அளவு இருக்க வேண்டும். தாகம் இல்லை என்று தண்ணீரை தவிர்க்காமல் தினமும் 2 முதல் 3 லிட்டர் வரை தண்ணீர் குடித்து வந்தால் சருமம் குழுகுழுவென்று குளிர்ச்சியாக இருக்கும். சோர்வு தெரியாது, தள்ளடிக்கவும் செய்யாது. வியர்வை தேக்க வேண்டாம். உடலில் அதிகப்படியான கெட்ட நீர் சிறுநீரகம் அடுத்து வியர்வை வழியாக வெளியேறக்கூடும். பலரும் செய்யும் தவறு வியர்வை வெளியேற்றாமல் வேலை செய்வது. குறிப்பாக பெண்கள். உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. அல்லது வேகமான உடற்பயிற்சியின் வழியாகவாது வியர்வையை வெளியேற்ற வேண்டும். வியர்வை சருமத்தில் தங்கிவிட்டால் அடைப்பை உண்டாக்கி பருக்களை அதிகரிக்க செய்யும். முதல் கூடுதல் மேக்கப் பயன்பாடு அவசியமாக இருக்கலாம். ஆனால் சருமம் நீண்ட நேரம் மேக்கப் பயன்பாடோடு இருக்கக்கூடாது. குறிப்பாக இரவு நேரங்களில் மேக்கப் கலைத்துவிட்டு முகத்தை சுத்தமாக கழுவி உலரவிட்டு ஆலிவ் எண்ணெய் தடவி மசாஜ் செய்து வர வேண்டும். வெளியில் செல்லும் போது சருமம் அதிகப்படியான வெயிலோ மழையோ நேரடியாக படும்படி எப்போதும் இருக்கக்கூடாது. குறிப்பாக அதிக வெயில் இருக்கும் நேரங்களில் வெளியில் செல்வதாக இருந்தால் உங்கள் சருமத்துக்கேற்ற சன்ஸ்கிரீன் உடைய இடைவேளையில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரும பராமரிப்பு நிபுணரின் ஆலோசனை பெறுவது அவசியம். உணவில் சரும பராமரிப்புக்கு அவசியம். பராமரிப்போடு உணவும் அழகை பராமரிக்க உதவும். வைட்டமின் சி நிறைந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் என தினம் ஒன்று திட்டமிட்டு எடுத்துக்கொண்டால் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி குறையாமல் இருக்கும். சருமத்தில் விரைவிலேயே சுருக்கமும் உண்டாகாமல் இருக்கும். மேற்கண்ட குறிப்பு அனைவருக்குமே பொருந்தும். அழகு பராமரிப்பில் எல்லோருக்கும் தெரிந்த குறிப்புதான். ஆனால் தொடர்ந்து இதை செய்து வந்தால் கண்ணாடி முன்பு நிற்கும்போது உங்கள் அழகை கண்டு நீங்களே மெச்சுவீர்கள்.